ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். இப்பொழுது நாம் திருநாராயணபுரத்திலே க்ஷீராப்தி என்று சொல்லக்கூடிய திருப்பார்கடல் என்ற ஒரு அழகான ஏரிக்கருகிலே இருக்கிறோம். அடியனோட இங்கே மோகன்ராம் சுவாமி இருக்கிறார். பகவத்கீதை நம்முடைய சம்பிரதாயத்திலே காட்டப்படக்கூடிய சரணாகதி, இதை பற்றின ஒரு சில கேள்விகள், அதை இப்பொழுது அவர் கேட்பார். அதற்கான விளக்கங்களை நாம் பார்க்கலாம். அடியன் நமஸ்காரம் சுவாமி. அடியனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தன்யோஸ்மி. அதாவது அடியனுடைய கேள்வி என்னென்னா சுவாமி, அதாவது பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, பக்தி யோகம், கர்மயோகம், ஞான யோகம் இதெல்லாம் பண்ணி பெருமாளை அடையலாம் என்று நமக்கு எடுத்து உரைக்கிறார். ஆனால் சுவாமி ராமானுஜரோ இந்த மாதிரி சரணாகதி, பெருமாள் சரணாகதி பண்ணாலே நம்ம பெருமாளை போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நமக்கு அருளுகிறார். இது ரெண்டத்தையும் எப்படி சுவாமி எடுத்துக்கொள்வது? நல்ல கேள்வி. அதாவது சாஸ்திரத்தில் பகவான் அடையிறதுக்கு பல பல உபாயங்கள் காட்டப்பட்டிருக்கு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், திருநாம சங்கீர்த்தனம், திவிதேச வாசம், புருஷோத்தம வித்யை, இது போல பல பல உபாயங்கள் காட்டப்பட்டிருக்கு. அதில் தலை சிறந்த உபாயமாக சரணாகதி சொல்லப்படுறது. சரணாகதிங்கிறது நம்முடைய முயற்சியாலே எதுவும் நடக்காது, எல்லாம் பகவானுடைய அருளினாலே நடக்கக்கூடியது அப்படின்னு ஒத்துண்டு மனதளவிலே அந்த பகவானிடத்தில் முழுக்க சரணடைந்து இருக்கும். அதுதான் சரணாகத்தின்னு சொல்லப்படுறது. இப்படி ரெண்டு விதமான மார்க்கங்களும் காட்டப்படுறது. அதில் முதல்ல நாம் பார்த்த எல்லா உபாயங்களும் கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், இது எல்லாமே பிரவருத்தி மார்க்கத்தில் அடங்கும். சரணாகதிங்கிறது நிவர்த்தி மார்க்கத்தில் அடங்கும். பிரவருத்தி மார்க்கம்னா ஒரு ஜீவாத்மா தன்னுடைய முயற்சியை பண்ணி பகவானை அடையிறது. நிவர்த்தி மார்க்கம்னா தன்னுடைய முயற்சியை கைவிட்டு பகவானுடைய அருளையே நம்பி இருக்கிறது. இப்படி ரெண்டு விதமான மார்க்கங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டு விதமான மார்க்கங்களையும் பகவான் கண்ணன் பெருமான் கீதையில் அருளி இருக்கிறான். முதல்ல ஆரம்பத்தில் ஆத்ம ஞானத்தை சொல்ல தொடங்கி சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் 3 தத்துவங்கள் இருக்குங்கிறத விளக்கி, அதுக்கு பிறகு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம் இதெல்லாம் பகவான் தானே காட்டி வருகிறான். அதுக்கு பிறகு கடைசியிலே தானே எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே உபாயமாக பற்ற வேண்டும் அப்படின்னு சரம ஸ்லோகத்தில் கடைசியில் அதே எம்பெருமானே சரணாகதியை காட்டியிருக்கிறான். இப்போது சாஸ்திரத்துலேயும் இதே போலத்தான் எல்லா உபாயங்களும் காட்டப்பட்டிருக்கு, சரணாகதியும் காட்டப்பட்டிருக்கு. பகவானும் கீதையில் அதே போலத்தான் எல்லா உபாயங்களையும் விளக்கி சரணாகதியையும் சொல்லியிருக்கிறான். இது எதனால் எப்படின்னா, இதை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் விளக்கியிருக்கார்கள். அதுக்கு ஒரு உதாரணமும் காட்டுகிறார்கள். கொண்டி பசுவுக்கு தடி கட்டி விடுவாரே போலே அப்படின்னு சொல்லுகிறார்கள். அதாவது முரண்டு பிடிக்கிற ஒரு பசு இருக்குன்னா அதுக்கு மேலே மூக்கில் ஒரு தடியை கட்டி அது முரண்டு பண்ணுறதை கொஞ்சம் அடக்கி அதுக்கு பிறகு அது பழகின அப்புறம் அதை சுதந்திரமாக விடுவார்கள். அதே போல் ரொம்ப சுவாதந்திரத்தோடு இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு வேதாந்தமானது இந்த பிரவருத்தி மார்க்கத்தை காட்டுறது. ஏன்னா அதில் நிறைய கட்டுப்பாடு, இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், இதை பண்ணணும், அதுக்கப்புறம் அதை பண்ணணும், இப்படின்னு அந்த மார்க்கத்தில் இருக்கும். அதை இவனுக்கு காட்டினா இவனுடைய சுவாதந்திரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஏன்னா அவன் ஒரு சாஸ்திரத்தில் சொல்கிறதே அப்படின்னு சொல்லி ஒத்துண்டு அவன் பண்ணுவான். அப்போ அவனுக்கு அந்த சுவாதந்திரம் கொஞ்சம் குறையும். அதுக்கு பிறகு அவனுக்கு ஒரு ஸ்திர புத்தி வந்து நல்ல நிலைக்கு ஏற்பட்ட பிறகு அவன் சரணாகதி பண்ணக்கூடிய அளவுக்கு கூட வரலாம். இல்லை அந்த பிரவருத்தி மார்க்கத்திலே இருந்து கூட பகவானை அடைய பார்க்கலாம். ஆனால் அந்த ஒரு வாய்ப்பு ஏற்படுறது. அதனால் சாஸ்திரமாக இருக்கட்டும், எம்பெருமானாக இருக்கட்டும், ரெண்டு மார்க்கத்தையும் காட்டியிருக்காங்க. பிரவருத்தி மார்க்கத்தையும் காட்டியிருக்காங்க, நிவர்த்தி மார்க்கத்தையும் காட்டியிருக்காங்க. எம்பெருமானார் என்ன பண்ணிட்டாருன்னா, நமக்கு இந்த பிரவருத்தி மார்க்கம்ங்கிறது சொரூபத்துக்கு பொருத்தம் இல்லாது. சேஷபூத்தனாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா, அடிமையாக இருக்கக்கூடியவன் எதுக்கு தன்னுடைய முயற்சியாலே பகவானை அடைய பார்க்கணும்?
அவனுடைய அருளினாலே அவனை அடைந்தால் அது உச்சிதமாக இருக்கும், அதுதான் பொருத்தமாக இருக்கும். அதனால் எம்பெருமானார் நமக்கு நேர சரணாகதியை காட்டிட்டார். தன்யோஸ்மி சுவாமி, இது ரொம்ப தெளிவான விளக்கமாக இருக்குது. அடியேன் இதை தொடர்ந்து ஒரு கேள்வி இருக்குது. ஆழ்வாரும் கூட, அதாவது திருமலிசை ஆழ்வாரும் சுவாமி நம்மாழ்வாரும் கூட அவர்களுடைய பாசுரங்களில் பகவத்கீதையோட பெருமையை சொல்லி அதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும், அது மூலமாக தான் பகவான் அடைய முடியும் அப்படின்ற மாதிரியும் எடுத்து காட்டியிருக்கா. அது அடியனுக்கு ஒரு விளக்கம். நல்ல கேள்வி. இப்போ திருமழிசை ஆழ்வார் சேயனனியன் என்ற பாசுரத்தில் ரொம்ப அழகாக இந்த பகவத்கீதையை அவசியம் எல்லாருமே கற்றுக்கொள்ள வேண்டும், அப்போ தான் உண்மையான ஞானம் ஏற்படும்னு சொல்கிறார். நம்மாழ்வாரும் வார்த்தை அறிபவர் என்கிற பாட்டில் இந்த பகவத்கீதையுடைய சாரத்தை எடுத்து காட்டியிருக்கார். அதே போல் அவரே அறிவினால் குறைவில்லா அகஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான திருமூர்த்தின்னு இந்த பகவத்கீதையை தான் எம்பெருமான் எல்லாருக்கும் நல்ல அறிவு பிறக்க வேணுங்கிறதுக்காக தானே உபதேசத்திற்கான சொல்லியிருக்கார். அப்படியெல்லாம் சொல்லியிருக்கும் பொழுது நாம் பகவத்கீதையில் காட்டின கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகத்தை விட்டுட்டு சரணாகதி பண்ணணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி பல பேருக்கு ஏற்படலாம். நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் இதை நல்லா விளக்கியிருக்கா. அதுவும் முக்கியமாக பிள்ளைலோக்காச்சாரியார் இதை முமுட்சுப்படியிலே ரொம்ப அழகாக காட்டியிருக்கார். கர்மம் ஞானம் பக்திங்கிறது அந்த யோகமாக, அதாவது ஒரு சாதனமாக உபாயமாக பண்ணினோம்னா அது கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகம்னு ஆகிறது. அதுக்கு இருக்கக்கூடிய அந்த முறைப்படி நாம் பண்ணுறோம். அப்போ நம்முடைய நான் பண்ணுகிறேங்கிற அந்த எண்ணம் இருக்கும். ஆனால் அதே சரணாகதி நாம் பண்ணிட்டோம்னா, இன்றைக்கி சரணாகதி பண்ணுறேன்னா சரணாகதி பண்ணின உடனே நம்ம மோட்சத்துக்கு போகலையே, அதுக்கப்புறம் நம்ம இருக்க போகிறோம், எத்தனையோ காலம் இருக்க போகிறோம். இப்போ அது வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்முடைய கர்மங்களை நம்ம விடாமல் பண்ண போகிறோம், ஞானத்தை நல்லா வளர்த்துக்க போகிறோம், பக்தியே நாம் நன்றாக பெருமாளிடத்தில் பண்ண போகிறோம். இப்போ அதெல்லாம் நம்ம விட போகிறதில்லை. அப்போ கர்ம யோகம் ஞான யோகம் பக்தி யோகம்னு நம்ம அனுஷ்டிக்கிறது இல்லை என்றாலும் கூட கர்மத்தை நம்ம பண்ண தான் போகிறோம், ஞானத்தை வளர்த்துக்க தான் போகிறோம், பக்தியே நாம் வளர்த்துட்டு அந்த பெருமாளிடத்தில் பக்தியோடு தான் இருக்க போகிறோம். அப்போ அதெல்லாம் என்ன ஆகும்னா கர்மங்கிறது கைங்கரியத்திலே போகும். ஏன்னா பகவான் சொல்லியிருக்கான், இந்தந்த வர்ணத்தில் இந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் இந்த கர்மத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை நம்ம ஒத்துண்டு நம்ம பண்ணினோன்னா அது என்ன ஆகும்? பகவான் சொன்னதை நாம் பண்ணினதாக ஆகிடும். அப்போ அது கைங்கரியமாக ஆகிடும். ஞானம்ங்கிறது எதுக்கு வேணும்? நம்முடைய சொரூபத்தை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம் யார், பகவான் யார், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஞானமானது உபயோகப்படுறது. அப்போ அந்த ஞானம்ங்கிறது நம்முடைய சொரூப பிரகாசத்துக்கு உபயோகப்படுறது. சொரூப பிரகாசம் ஏற்பட்டால் என்ன ஆகும்? இன்னும் நம்ம பண்ணக்கூடிய காரியங்களை ஒழுங்காக பண்ணுவோம். நாம் யாருங்கிறது நல்ல தெளிவோடு பண்ணினா. பக்திங்கிறது பிராப்பிய ருச்சியில் அடங்கிடும். ஏன்னா பகவான் அடையணும்னா நமக்கு ருச்சி வேணுமே, அந்த ருச்சி தான் பக்தி. பகவானிடத்தில் மேலே மேலே அன்பு பெருக பெருக அந்த ருச்சியானது பெருகிறது. அப்போ இந்த கர்மம் ஞானம் பக்தி இதெல்லாம் நாம் உபாயமாக கர்மயோகம் ஞானயோகம் பக்தி யோகமாக பண்ணவில்லைன்னாலும் அதை ஒரு கைங்கரியமாக நம்ம பண்ணிடுறோம். அந்த கைங்கரியமாக கர்மங்களை பண்ணுறோம். ஞானத்தை வளர்த்துக்கிறதுனால அந்த கைங்கரியங்களை நல்லா பண்ண முடியாது. பக்தி இருக்கிறதுனாலையும் அந்த கைங்கரியங்கள் நல்லா பண்ண முடியாது. ஏன்னா எப்போ பக்தி இருக்கோ அப்போ கைங்கரியமானது நல்லா பரிமளிக்கும். பக்தி இல்லாமல் வெறும்னு ஏதோ ஒருத்தர் சொல்லியிருக்கார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னா அது பரிமளிக்காது. இப்படி இருக்கிறதுனால எம்பெருமான் சொன்னதையும் நாம் விடலை, சாஸ்திரம் சொன்னதையும் நாம் விடலை. ஆனால் அந்த சாஸ்திரத்தில் சொன்ன இந்த பிரவருத்தி மார்க்கத்தில் நாம் ஈடுபடலை. நாம் எல்லாமே கைங்கரியமாக பண்ணுறதுனால இது நிவர்த்தி மார்க்கம்தான். எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டோம். ஆனால் கைங்கரியமாக பெருமாளுடைய உகப்புக்காக மட்டுமே நாம் எல்லா காரியங்களையும் பண்ணுறோம். பலனை உத்தேசித்து எந்த காரியமும் பண்ணலை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, பாட்டி என் சந்தியாவந்தனம் பண்ணுறேன்னா இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறதுனால எனக்கு ஏதோ ஒரு நன்மை வரப்போகுது, அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் கிடைக்க போகுது அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம பண்ணக்கூடாது. பெருமாள் சந்தியாவந்தனம் பண்ண சொல்லியிருக்கார், அதுக்காக மட்டுமே நாம் பண்ணுறோம். அதே போல் தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம ஒரு கர்மானுஷ்டானம் பண்ணும் பொழுது பெருமாள் பண்ண சொன்னதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு நம்ம பண்ணுறோம். ஆக இந்த சாஸ்திரத்தில் காட்டின விஷயங்களையும் நாம் விடாமல், அதே சமயம் முக்கியமான கொள்கையான ஜீவாத்மாவுடைய சேஷத்துவம் பாரதந்திரியம் அதையும் விடாமல் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள், முக்கியமாக எம்பெருமானார், அதே போல் பிள்ளைலோக்காச்சாரியார், மணவாழ மாமிகள் போன்ற ஆச்சாரியர்கள் இதில் நமக்கு நல்ல தெளிவு ஏற்படுத்தி நம்முடைய அனுஷ்டானங்களும் ஒழுங்காக இருக்கிறபடி அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடியன் சுவாமி, இது தெளிவான விளக்கம் அடியனுக்கு மட்டும் இல்லை, அடியன் மாதிரி உள்ள மற்ற அடியார்களுக்கும் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன் சுவாமி. தன்யோஸ் அடியன். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம்.
கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org KOYIL.org